ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த மனிதர்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு. ஆமாங்க, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி அலகாபாத்தில் பிறந்தார். மேலும் அவரது தந்தை மோதிலால் நேரு தொழிலால் வழக்கறிஞராக இருந்தார். அவர் மிகவும் பணக்காரராகவும் இருந்தார். இதன் காரணமாக அவர் சிறந்த கல்வியை பெற்றார். மேலும் சிறு வயதிலேயே படிப்புக்காக வெளிநாடு அனுப்பப்பட்டவர். இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஹாரோ ஆகிய 2 பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றார். 1910இல் நேருஜி தனது பட்டப்படிப்பை முடித்தார். படிப்பில் சராசரி பையனாக இருந்த அவருக்கு சட்டம் படிப்பதில் அதிக ஆர்வமில்லை. மாறாக அவருக்கு அரசியலில் ஆர்வம் இருந்தது. இருப்பினும் அவர் வழக்கறிஞரானார் மற்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். அவர் ஸ்ரீமதியை மணந்தார். கமலாதேவிக்கு 24 வயது. விரைவில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவருக்கு இந்திரா என பெயரிட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு இந்தியாவின் முதல் பிரதமரானார். மேலும் அவர் அதீத பார்வை கொண்டவர். அவர் ஒரு சிறந்த தலைவர், அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர் ஆவார். நாடு மற்றும் நாட்டு மக்களின் நலனுக்காக எப்பொழுதும் இரவு பகலாக உழைத்தார். மிகவும் குறிப்பிடத்தக்கது, அவர் ஆராம் ஹராம் ஹை என்ற முழக்கத்தை வழங்கினார், அதாவது ஓய்வு சிறந்ததல்ல. அவர் அமைதி மற்றும் இணக்கமான மனிதர். ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பார்த்த அவர் சுதந்திர இயக்கத்தில் சேர முடிவு செய்தார். மாவட்டத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் மகாத்மா காந்தியுடன் கைகுலுக்கினார். இதன் விளைவாக மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தார். சுதந்திர போராட்டத்தின் போது பல சவால்களை சந்தித்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி பல முறை சிறை சென்றார். ஆனால் நாட்டின் மீது அவருக்கு இருந்த அன்பு சிறிதும் குறையவில்லை, மாறாக அதிகரித்தது. அவரும் மற்ற தலைவர்களும் ஒரு பெரிய சண்டையை நடத்தினர். இதன் விளைவாக நாட்டின் சுதந்திரம் கிடைத்தது. ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. மேலும் முயற்சியின் காரணமாக இந்தியாவின் முதல் பிரதமராக பண்டிட் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு நவீன மற்றும் முற்போக்கான சிந்தனையாளர் மற்றும் அவர் எப்பொழுதும் இந்தியாவை நவீன மற்றும் நாகரிகமான நாடாக மாற்ற விரும்பினார். இருப்பினும் மகாத்மா காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேருவின் சிந்தனையில் வேறுபாடு இருந்தது. மேலும் அவர்கள் சமூகம் மற்றும் நாகரிகம் குறித்து வெவ்வேறு சிந்தனைகளை கொண்டுள்ளனர். நேரு நவீன இந்தியாவை விரும்பினார். காந்தி பண்டைய இந்தியாவை சேர்ந்தவர். அந்த நேரத்தில் நாட்டில் மத சுதந்திரத்தின் அழுத்தம் இருந்தது மற்றும் நாட்டை ஒன்றிணைப்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது. எனவே இந்த அனைத்து அழுத்தங்களுடன் நேரு நாட்டை நவீன மற்றும் அறிவியல் முயற்சிகளில் வழிநடத்தினார். அவர் ஒரு பிரதமராக பெரிய காரியங்களை சாதித்தார் மற்றும் அவர் பண்டைய இந்து கலாச்சாரத்தை மாற்றினார். அது இந்து விதவைகளுக்கும் பெரிதும் உதவியது. மேலும் இந்த மாற்றம் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சம உரிமைகளை வழங்கியுள்ளது. வாரிசுரிமை மற்றும் சொத்துரிமை ஆகியவை இதில் அடங்கும். நேரு ஒரு சிறந்த பிரதமராக இருந்த போதிலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான காஷ்மீர் பிரச்சினைகளை அவரை மிகவும் வலியுறுத்தியது. இருப்பினும் அவர் பலமுறை இந்த சர்ச்சையை தீர்க்க முயன்றார், ஆனால் பிரச்சனை இன்னும் இருந்தது. நமது நாட்டுக்காக பல தியாகங்களை செய்த இந்த மாபெரும் மனிதரின் பிறந்த நாளையே நாம் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy Children's Day.